Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு கடையில் தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் தடவையாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 100 கிராம் பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு. பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பை 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பருப்புக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் எண்ணெய், பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. நல்லா கலந்து விடுங்க. 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பை 4 விசில் வந்துடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு பருப்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்குங்க. பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்போட டேஸ்ட்டை பார்த்து தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். பருப்பை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 6 பல்லு பூண்டை சீவி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிச்சதை பருப்பில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப
டேஸ்டான டால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.